உலக அசால்ட்டு நமக்கு ஒன்றா இருக்கும். ஆலயத்துக்கு வர்றதுலேருந்து, செய்தி கேட்டு வெளியில் போனதுக்கு அப்புறத்துலேருந்து எல்லாமே போய்க்கலாம், பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், ஓகே, என்னமோ நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, நம்ம என்ன சொன்னாலும் ஒரு அடிமை கிடைச்ச மாதிரி நமக்கு ஆண்டரை வச்சுட்டு இருக்கோம். அப்படி தானே? ஒரு பயமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? அப்படி கிடு நடுங்கிறதா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். வெரி குட். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்கு. தீமைன்னா என்ன? எது நன்மை எது தீமை எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தானே? நம்ம மற்றவங்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்காங்களோ அதெல்லாம் நன்மை. நமக்கு யாரெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தீமை. அப்படி தானே? அப்போ நம்ம மற்றவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும், நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செய்யணும். நமக்கு எதெல்லாம் பிடிக்காததெல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நமக்கு மற்றவங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் முதல்ல என்ன செய்யணும்? நன்மையே செய்யணும். கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே என்ன செஞ்சாரா? சுற்றி திரிந்தாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இது எல்லாம் சும்மா பேச்சுக்கு கிடையாது, பேச்சுக்கு கிடையவே கிடையாது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை